வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். கள்ளக்குறிச்சியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தல். புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி புதிய தமிழக கட்சி சார்பில் கோவில்பட்டி இஎஸ்ஐ முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி புதிய தமிழக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆதிகுமார் தலைமை வகித்தார். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர்கள் கோவில்பட்டி கருப்பசாமி, கயத்தார் சக்கரவர்த்தி, குளத்தூர் மாடசாமி, புத்தூர் சிவசெல்வம், விளாத்திக்குளம் உமையன், இளைஞரணி மகாராஜன், இளைஞரணி செயலாளர் தளபதி தங்கராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி உண்மையை மறைக்காதே, எத்தை அமைத்திடு, அமுல்படுத்து அமுல்படுத்து, தமிழகத்தில் பூர்ண விலக்கை அமுல்படுத்து. புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை, எச்சரிக்கை 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 எச்சரிக்கை, புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை. கலசப்பாக்கம் அடுத்த கீழ்குப்பம் கிராமத்தில் ஆத்மா திட்டத்தின் மூலமாக ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து விவசாயிகளுக்கு சிறப்பு பயிற்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டாரம் வேளாண்மை துறை ஆத்மா திட்டத்தின் மூலம் கீழ்குப்பம் கிராமத்தில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இப்பயிற்சிக்கு கீழ்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார். கலசப்பாக்கம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் முருகன் கோடை உழவு செய்தல், பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி மூலம் மண்வளம் பெருக செய்தல், பயிர் சுழற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்தல் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். வேளாண்மை அலுவலர் பழனி வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு தெரிவித்தார். வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் அருண்குமார் உயிர் உரங்கள் கொண்டு விதை நேர்த்தி செய்தல், உன்னூட்ட உரங்கள் பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுதல், ரசாயன உரங்களின் அளவை குறைத்து அங்க உரங்களை பயன்படுத்தி மண் வளத்தை பாதுகாத்தல் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். நடமாடும் மண் பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் வைத்தீஸ்வரன் மண் மாதிரி எடுத்தல், மண் பரிசோதனை அடிப்படையில் உரம் மேலாண்மை செய்தல் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். ஆத்மா திட்ட விவசாயிகள் ஆலோசனை குழு தலைவர் முருகன் கலந்து கொண்டு விவசாயிகள் வேளாண்மை துறை அலுவலர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயிர் சாகுபடி செய்து அதிக வருமானம் பெறுமாறு கேட்டுக்கொண்டார். பயிற்சியின் முடிவில் துணை வேளாண்மை அலுவலர் கணேசன் நன்றி கூறினார். பயிற்சிக்கான ஏற்பாட்டினை தோட்டக்கலை உதவி அலுவலர் ஆனந்தன், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் வீரபாண்டியன், உதவி தொழில்நுட்ப மேலாளர்கள் அன்பரசு, சிவசங்கரி ஆகியோர் மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு அவர்கள் ஏற்பாட்டில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணா புராணம் பகுதியில் கள்ள சாராயம் அருந்தியதால் பலர் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி சேலம் மெயின் ரோடு விஏஎஸ் திருமண மண்டபம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காமராஜர் நகர் செயலாளர் பாபு, துரை, ஷியாம் சுந்தர், ஒன்றிய செயலாளர்கள் ராஜசேகர், ஞான
ஞானவேல், மணிராஜ், செண்பகவேல், கதிர், தண்டபாணி, சந்தோஷ் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் பரமாத்மா, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாக்யராஜ், மேலும் நகர ஒன்றிய நகரமன்ற உறுப்பினர்கள், கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சிக்கு பிரச்சனை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். உளுந்தூர்பேட்டை அருகே கூவாடு கிராமத்தில் இணையும் கரங்கள் அறக்கட்டளை, புதிய தளிர் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள கூவாடு கிராமத்தில் இணையும் அறக்கட்டளை நிறுவனர் வேலுமணி தலைமையிலும், புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாலி ஐயாதுரை திருசங்கு அவர்கள் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் அலமேலு சேகர் மற்றும் துணை தலைவர் சதீஷ், திமுக கழக செயலாளர் ரகுராம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் குத்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைத்தனர். மேலும் மருத்துவர் அன்புமணி, தலைமை மருத்துவர் உளுந்தூர்பேட்டை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், புதிய தளிர் அறக்கட்டளை செயலாளர் புகழேந்தி, ஒருங்கிணைப்பாளர் விஜய், ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருநாவுக்கரசு ஆகியோர் உடன் இருந்தனர். இதில் நன்றி உரையாக மோனிஷ் கூறினார். மேலும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். முடிவில் அப்பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. பிம்ஸ் மருத்துவமனை திரு முகாம் அமைப்பாளர் திரு சத்யமூர்த்தி சார் அவர்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைகளை தீர்க்கும் விதமாக அப்பகுதியை சுற்றியுள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் சமபந்தி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பொதுமக்களுக்கு பட்டா மாறுதல், இலவச வீடு மனைப்பட்டா, வாரிசு சான்றிதழ், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், முதற் பட்டதாரி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதரவற்ற விதவைகள் சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை பெறுதல், குடிநீர் தெருவிளக்கு போன்ற இதர மனுக்களை விண்ணப்பித்து பயன்பெறும் வழிவகை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான குறைகளை செய்து கொடுத்தனர். லோன் இருக்குன்னு சொல்றாங்க. சிவில் ஸ்கோரும் கம்மியா என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க? என்ன கிளாசிபிகேஷன் மீண்டும் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். கள்ளக்குறிச்சியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தல். புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.